Welcome to the class everyone. Okay, today அதே first unit electrostaticsல remaining topics பார்க்கலாம். So இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா electrostatic potential due to a electric dipole. சரிங்களா, ஒரு electric dipoleல electrostatic potential எப்படி ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து electrostatic potential at a point charge. சரிங்களா, பாயிண்ட் சார்ஜுக்கு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டாப்பிக்கில் நம்ம ஃபார்முலா ஃபைண்ட் பண்ணியிருப்போம். என்ன கிடைக்கும்னா V is equal to 1/4 pi epsilon naught Q divided by R அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா, இப்போ அதே எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலை நம்ம எங்கே ஃபைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் டைபோலில். சரி, ஆல்ரெடி டைபோல் தான் சொல்லிட்டோம். 2 equal or opposite charges separated by a small distance. ஸோ a middle point O கன்சிடர் பண்ணிக்கும். ஓவிலேருந்து ப்ளஸ் Q சார்ஜுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் A. ஸோ அதே மாதிரி மைனஸ் Q சார்ஜும் ஓக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் A. ஸோ த டோட்டல் டிஸ்டன்ஸ் 2A. இப்போ 2A டிஸ்டன்ஸில் 2 சார்ஜஸை செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ஒரு எலக்ட்ரிக் டைபோல். சரிங்களா, இதில் டைபோல் மூமெண்ட் டைரக்ஷன் வந்து மைனஸ் Q to ப்ளஸ் Q இருக்கும், P வெக்டருடைய டைரக்ஷன். ஸோ இப்போ நம்ம மிடில் பாயிண்ட் O கன்சிடர் பண்ணியிருக்கோம். இது வந்து டைபோல். இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்க போகிறோம் ஒரு பாயிண்டில். ஸோ லெட் அஸ் கன்சிடர் ஒன் பாயிண்ட் P. சரியா, ஒரு பாயிண்ட் P நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். அந்த பாயிண்ட்லேருந்து மிடில் பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து R. சரிங்களா, ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா அந்த ப்ளஸ் சார்ஜையும் மைனஸ் சார்ஜையும் என்ன பண்ணுறோன்னா ஜாயின் பண்ணிக்கிறோம். ஸோ இதோடைய டிஸ்டன்ஸ் R1. தென் ஏ சார்ஜ் பி பாயிண்ட்லேருந்து ஏ சார்ஜுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் R2 அப்படின்னு வச்சுக்கோம். சரிங்களா, இப்போது மைனஸ் Q இந்த சார்ஜை நான் ஒரு பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறேன் A. அது மாதிரி ப்ளஸ் Q சார்ஜை ஒரு பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறேன், அது வந்து B. சரிங்களா, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ப்ளஸ் Qவில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் இருக்கும். சரியா, அந்த ப்ளஸ் Q சார்ஜால் இந்த பாயிண்டில் எவ்வளோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா, இதே ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பொட்டன்ஷியல் அட் P due to ப்ளஸ் Q சார்ஜால் இந்த பாயிண்டில் எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ அதே சேம் ஃபார்முலா, ரெண்டு சார்ஜ் இருக்கிறதுனால டிஃப்ரென்ஸ் பண்ணிக்கிறதுக்காக V1 அப்படின்னு போட்டுக்கும். சரிங்களா, இப்போ V1 is equal to சேம் ஃபார்முலா, இதெல்லாம் கான்ஸ்டன்ட் தான், 1/4 pi epsilon naught Q divided by R. அப்போ ப்ளஸ் Q சார்ஜ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா R1. சரியா, அப்போ இங்கே என்ன பண்ணணும்னா R1ன்னு போடணும். நெக்ஸ்ட்டு வந்து பொட்டன்ஷியல் அட் ஏ பாயிண்ட் டியூ டு மைனஸ் Q. ஸோ மைனஸ் Qவால் இந்த பாயிண்டில் எவ்வளோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோங்க V2. சரியா, இந்த டிஃப்ரென்ஷியேஷன் ரெண்டு சார்ஜ் இருக்கிறதுனால நம்ம அப்படி போடுறோம். இப்போ V2 is equal to 1/4 pi epsilon naught Q divided by இதோடைய டிஸ்டன்ஸ் என்னது R2. ஸோ R2ன்னு போட்டுக்கலாம். இப்போது நம்ம ஒவ்வொரு சார்ஜுக்கும் இண்டிவிஜுவலாக எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டோட்டல் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் நமக்கு தேவை. ஸோ டோட்டல் பொட்டன்ஷியல் V is equal to என்ன ஃபார்முலானா V1 + V2. V1 V2 ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணிட்டோம். இது அப்படியே அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ V is equal to என்ன வரும் 1/4 pi epsilon naught Q by R1 minus 1/4 pi epsilon naught Q by R2 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதில் கான்ஸ்டன்ட் டேர்மை நம்ம அப்படியே வெளில எடுத்துக்கலாங்க. பாருங்கள், Q by பொதுவாக இருக்கிற டேர்மை Q/4 pi epsilon naught. அதே மாதிரி இந்த டேர்ம்லேயும் Q/4 pi epsilon naught பொதுவாக இருக்குது. அப்போ காமனாக நம்ம இதை வெளில எடுத்துக்குவோம். இப்போ Q/4 pi epsilon naught into 1/R1 minus 1/R2. இப்போது திஸ் இஸ் ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணோம், டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் நமக்கு வேணும்னா இந்த டிஸ்டன்ஸ் R1 அண்ட் R2, அதாவது 1/R1 1/R2 ஃபைண்ட் பண்ணணும். சரிங்களா, ஸோ இப்போ R1 R2 வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம கொசைன் லா அப்ளை பண்ண போகிறோம். இப்போ கொசைன் லாவை நம்ம எப்படி சொல்லுவோம், இப்போ கன்சிடர் ஏ ட்ரையாங்கிள், ஈச் 3 பாயிண்ட் கேபிட்டல் A B C அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த கார்னர் ஆஃப் த ட்ரையாங்கிள் ABCன்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஏங்கிள் ஏவில் வந்து ஆங்கிள் தீட்டா இருக்குது. சரியா, இப்போ ஏவுக்கு ஆப்போசிட் சைடு ஆஃப் த ட்ரையாங்கிளை ஸ்மால் லெட்டரில் இண்டிகேட் பண்ணிக்கிறேன். இப்போ A, அதே பிக்கு ஆப்போசிட் ஸ்மால் b, சிக்கு ஆப்போசிட் ஸ்மால் c. ஸோ த சைட் ஆஃப் த ட்ரையாங்கிளை ஸ்மால் லெட்டர்லேயும் கார்னர் ஆஃப் த ட்ரையாங்கிளை கேபிட்டல் லெட்டரையும் இண்டிகேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆங்கிள் வந்து ஏவில் போட்டிருக்கேன். இப்போ இங்கே கொஸ்டினில் அப்ளை பண்ண போகிறோம். இது ஆல்ரெடி 11th ஸ்டாண்டர்டில் பார்த்துருக்கோம். சரிங்களா, அப்போ கொஸ்டின் லானா cos A is equal to ஃபார்முலா என்னன்னா
ஏவில் தானே ஆங்கிள் இருக்குது, அப்போ அங்கே தான் கண்டுபிடிக்கணும். அப்போ காஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர், அதாவது ப்ராடக்ட் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் த அட்ஜசன்ட் சைடு. இது ரெண்டும் அட்ஜசன்ட் சைடு சரிங்களா. இதோடைய ஸ்கொயர் அதோடைய ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலாகவும் ஆப்போசிட் சைடை மட்டும் நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம். அப்போ ஆப்போசிட் சைடை வந்து மைனஸில் போடுவோம் சரிங்களா. அப்போ எப்படி எழுதணும் பாருங்கள், காஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். ஆப்போசிட் சைடுக்கு மட்டும் மைனஸ் வருது. மைனஸ் ஏ ஸ்கொயர் divided by 2 times the product of adjacent side. அப்போ 2 into BC சரிங்களா. இதுதான் கொசைன் லா. இப்போ இந்த லாவை நம்ம இந்த டயக்ராமில் அப்ளை பண்ண போகிறோம் சரியா. இதில் 2 சார்ஜஸ் இருக்கிறதுனால 2 ட்ரையாங்கிள் நமக்கு இருக்குது, அது மாதிரி 2 ஆங்கிள்ஸ் இருக்குது. இப்போ ஒவ்வொரு ஆங்கிள்ஸ்லேயும் நம்ம கொசைன் லா அப்ளை பண்ணி R1 R2 வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம் சரிங்களா. அது எப்படின்னு பார்க்கலாம். In triangle BOP சரிங்களா, BOP இதில் காஸ்லாம் அப்ளை பண்ண போகிறோம், கொசைன்லாம் அப்ளை பண்ண போகிறோம். இது வந்து தீட்டா எங்கே இருக்குன்னா ஓக்கு பக்கத்தில் இருக்குது சரியா. இப்போ வந்து இது வந்து தீட்டா, இதுதான் அட்ஜசன்ட் சைடு, இதுதான் ஆப்போசிட்டு. இப்போ அப்படியே இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். அப்போ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சரிங்களா, காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர், ஆப்போசிட்டு மைனஸ் R1 ஸ்கொயர் டிவைடட் பை 2. இந்த பிசிக்கு பதில் என்ன பண்ணுங்க, RA சரிங்களா. இப்போ கொசைன்லாம் அப்ளை பண்ணிட்டோம் தீட்டாவுக்கு சரிங்களா. அங்கே வந்து ஏன்னு போடாமல் தீட்டான்னு போடணும். ஸோ இந்த 2RA லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது மல்டிப்ளை பண்ணோம். அப்போ எப்படி எழுதலாம், 2RA காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு R ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் R1 ஸ்கொயர் சரிங்களா. இப்போ நம்ம R1 தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இது நெகட்டிவில் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது பாசிட்டிவாக மாறிடும். இந்த டேர்ம் இங்கே பாசிட்டிவில் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நெகட்டிவாக மாறிடும் சரிங்களா. அப்போ வந்து எப்படி எழுதலாம், R1 square is equal to R square plus A square minus 2RA cos theta சரிங்களா. அப்போ வந்து நம்ம R1 square கண்டுபிடிச்சிட்டோம். இதிலிருந்து R1 square is equal to R ஸ்கொயர்ன்ற டேர்மை நம்ம காமனாக வெளில எடுக்கணும் சரிங்களா. இப்போது இந்த டேர்மில் மட்டும்தான் R ஸ்கொயர் இருக்குது, ஏ ஸ்கொயரில் இங்கே ஆர் ஸ்கொயர் இல்லை, இங்கே ஆர் மட்டும்தான் இருக்குது, ஆர் ஸ்கொயர் இல்லை. ஸோ இங்கே புரியறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஒரு டேர்மில் ஆர் ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன். நம்ம டேரெக்டாகவே எழுதலாம், ஆர் ஸ்கொயரை வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்து 1 வரும், ஏ ஸ்கொயரில் ஆர் ஸ்கொயரே இல்லை, அதனால் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் போடுவோம்னு நமக்கு தெரியும். பட் அப்படியும் உங்களுக்கு புரியல அப்படின்னா என்ன பண்ணலான்னா, இந்த டேர்மில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன். ஸோ இதோடைய வேல்யூ மாறாது. அது மாதிரி இங்கேயும் ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன், ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு. ஸோ இப்படி பண்ணும்போது நம்ம இப்போ காமனாக ஆர் ஸ்கொயரை வெளில எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆர் ஸ்கொயர் வெளில போயிடுச்சுன்னா இங்கே என்ன இருக்கும், 1 சரியா. ஆர் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்குது, அங்கே எதுவுமே இல்லைனாலும் 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ 1 ப்ளஸ் இந்த ஆர் ஸ்கொயர் வெளில வந்துருச்சு, டினாமினேட்டரில் இருக்கிற ஆர் ஸ்கொயர் அப்போ இருக்கும் சரியா. அப்போ வந்து ஏ ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் இங்கே ஒரு ஆர் இருக்குது, டிவைடரில் ஆர் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இந்த ஸ்கொயருக்கும் ஆருக்கும் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன கிடைக்கும், 2 இந்த ஆர் ஸ்கொயர் வெளில வந்துருச்சா, 2a காஸ் தீட்டா டிவைடட் பை ஆர் சரியா. இப்போது இந்த டேர்மில் டிஸ்டன்ஸ் ஆரை கம்பேர் பண்ணுங்கள், ஏவோட ஆரை கம்பேர் பண்ணும்போது ஆர் இஸ் வெரி வெரி கிரேட்டர் தென் ஏ. ஸோ அதனால் ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் டேர்மை நெக்லேட் பண்ணிடுறோம் சரிங்களா. அப்படி நெக்லேட் பண்ணிட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், R1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு 1. இந்த டேர்மை ஃபுல்லாக என்ன பண்ணிடுறோம், நெக்லேட் பண்ணிடுறோம். இப்போ 1 மைனஸ் 2a காஸ் தீட்டா டிவைடட் பை ஆர் சரியா அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1 பை
ஸ்கொயரை நம்ம கேன்சல் பண்ணிடலாம் சரிங்களா. இப்போ R1 தானே இருக்குது, இங்கே ஸ்கொயரில் இருக்குது. அப்போ ரெண்டு சைடும் நம்ம ஸ்கொயரை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா R1 is equal to R இன்ட்டு உங்கள் ஸ்கொயர் இல்லை அதனால ரூட் போடுவோம். ஸோ ரூட்டுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா ஹோல் பவரில் 1/2 போட்டுக்கலாம். இப்போ 2a cos theta டிவைடட் பை R இன்ட்டு ஹோல் பவர் 1/2 சரிங்களா. ஸோ நமக்கு ஃபார்முலாவில் டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸில் நம்ம என்ன ஃபைன் பண்ணோம் 1/R1 1/R2 தான் ஃபைன் பண்ணணும். ஸோ 1 டிவைடட் பை பண்ணிக்கலாம். அப்போது 1/R1 is equal to 1/R. இந்த டேர்மை வந்து நம்ம 1/ல் எழுதணும் சரியா. அப்போது எக்ஸ் பவர் 1/2ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது நியூமரேட்டருக்கு வரும்போது என்ன பண்ணும் எக்ஸ் பவர் -1/2 மாறிடும். ஸோ அப்போ இந்த சைன் மட்டும் சேஞ்ச் ஆகும் சரிங்களா. இப்போ 1 - 2a cos theta டிவைடட் பை R ஹோல் பவர் -1/2. இந்த மைனஸ் சைன் எப்படி வந்ததுன்னு தெரியுதுங்களா. இதை வந்து 1/, பண்ணுவோம். 1/ல் வரும்போது நியூமரேட்டருக்கு திரும்ப வரும்போது சைன் மட்டும் சேஞ்ச் ஆகும் சரிங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம பைனாமியல் தியரம் அப்ளை பண்ண போகிறோம் சரிங்களா. பைனாமியல் தியரம்னா என்ன, 1 + x ஹோல் பவர் n is equal to 1 + nx or 1 - x ஹோல் பவர் n is equal to 1 - nx ஃபார்ம். இங்கே நமக்கு எப்படி இருக்குது 1 - x ஹோல் பவர் -nல் இருக்குது. அப்போ என்ன வரும் 1 - ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ nx அப்படின்னு வரும். ஸோ இந்த ஃபார்மில் இந்த டேர்மை மட்டும் பைனாமியல் தியரம் அப்ளை பண்ணி மாற்றிக்கலாம். அப்போ 1/R1 உடைய வேல்யூ பாருங்கள் 1/R1 is equal to 1/R இன்ட்டு 1. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும் சரிங்களா. அப்போ ப்ளஸ் 1/2 இன்ட்டு 2a cos theta டிவைடட் பை R. இப்போ இந்த 2வும் 2வும் கேன்சல் ஆகிடும். இப்போ 1/R1 உடைய வேல்யூ 1/R இன்ட்டு 1 + a cos theta டிவைடட் பை R. இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோம். 1/R1 இப்போ ஃபைன் பண்ணிட்டோம். அதே மாதிரியே 1/R2 உடைய வேல்யூ நம்ம என்ன பண்ணோம் ஃபைன் பண்ணோம் சரியா. அப்போது R2 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும். அப்போ இன் ட்ரையாங்கிள் AOB சரியா. AOB அதே நம்ம கொஸ்டினில் தான் அப்ளை பண்ண போகிறோம். இங்கே தீட்டா இருந்தது அதனால் காஸ் தீட்டா போட்டோம். பட் இங்கே என்ன இருக்குது சைன் வந்து 180 டிகிரி மைனஸ் தீட்டா இருக்குது. அப்போ காஸ் தீட்டாவுக்கு பதில் நம்ம என்ன பண்ணோம் 180 - தீட்டா அப்படின்னு போடணும் சரிங்களா. காஸ் 180 டிகிரி மைனஸ் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரியே தான் R² + a² மைனஸ் R2² சரிங்களா டிவைடட் பை 2RA சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம R2 தான் நமக்கு தேவை. இப்போ இந்த டேர்ம் அது மாதிரி இங்கே வந்துச்சுன்னா என்ன கிடைக்கும் 2RA cos 180 cos 180 மைனஸ் தீட்டா உடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா மைனஸ் காஸ் தீட்டா. சின்ஸ் காஸ் 180 டிகிரி மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ அதை இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும் மைனஸ் 2RA காஸ் தீட்டா அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா. அதே R² + a² மைனஸ் R2². இப்போ நமக்கு R2² தான் தேவை சரிங்களா. அப்போ R2² மைனஸில் இருக்குது, இந்த சைடு வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ R2² is equal to R² + a². இது ஆல்ரெடி மைனஸில் இருக்குது. இந்த ரைட் சைடு வரும்போது வந்து சைன் சேஞ்ச் ஆகிடும், ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ 2RA cos theta சரிங்களா. ஸோ இது இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டுபிடிச்ச அதே சேம் ப்ராசஸ் தான். R² வந்து வெளில எடுக்க போகிறோம். இங்கே டைரெக்டாக நம்ம எழுதிடலாம். ஆல்ரெடி R² வெளில எடுத்தால் டினாமினேட்டரில் ஏன் R² R வருதுன்னு நான் சொல்லியிருந்தேன் சரியா. அப்போ இங்கே டைரெக்டாக அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ எழுதுங்க என்ன வரும் R2² is equal to R² காமனாக வெளில எடுத்துட்டோன்னா 1 + a² பை R² ப்ளஸ் 2a cos theta டிவைடட் பை R சரியா இப்படி வரும். அதே மாதிரியே தான் டிஸ்டன்ஸ் R வந்து ஏவோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஏவை வந்து அதாவது a² பை R² டேர்மை நெக்லேட் பண்ணிவிடும். அப்போ நெக்லேட் பண்ணிட்டோன்னா என்ன கிடைக்கும் நமக்கு
r2 square is equal to r square into 1 plus 2a cos theta. சைன் மட்டும் சேஞ்ச் ஆகும். சரிங்களா? அப்போ பாருங்க r2 இப்போ ஸ்கொயர் எடுத்துரும். r2 is equal to r into 1 plus 2a cos theta divided by r whole power 1 by 2. ஏன்னா இது ஸ்கொயர் இல்லை, ரூட் போடுவோம், ரூட்டுக்கு பதில் 1 by 2 போடுறோம். சரிங்களா? இப்போ 1 டிவைடட் பையில் எழுதுகிறோம். ஸோ 1 டிவைடட் பையில் எழுதும் போது 1 by r2 is equal to 1 by r1 1 plus 2a cos theta divided by r. ஸோ 1 by x. அதே மாதிரியே சைன் மாறும். சரியா? 1 டிவைடட் பையிலேருந்து மேலே போகும்போது சைன் சேஞ்ச் ஆகும், மைனஸ் 1 by 2. அதே பைனாமியல் எக்ஸ்பென்ஷனுக்கு அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணும்போது இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ என்ன வருங்க? மைனஸ் தான் வரும். அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு. ஸோ 1 by r2 is equal to 1 by r into 1 minus 1 by 2 into 2a cos theta divided by rன்னு இருக்கும். அதே 2வும் நம்ம என்ன பண்ணிவிடுவோம்? கேன்சல் பண்ணிவிடுவோம். அப்போ நமக்கு r2 உடைய வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 minus a cos theta divided by r. இதை ஈக்குவேஷன் 3 வச்சுக்கோம். சரிங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷன் 2வையும் 3யும் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரிங்களா? equation 1 b is equal to 1 by 4 pi epsilon naught, அதாவது q by 1 by 4 pi epsilon naught into 1 by r1. 1 by r1க்கு என்ன கண்டுபிடிச்சோம்? 1 by r into 1 plus a cos theta divided by r minus 1 by r2 உடைய வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1 by r into 1 minus a cos theta divided by r. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லையுமே 1 by r காமனாக இருக்குது, வெளில எடுத்துடலாம். இப்போ q by 4 pi epsilon naught 1 by rன்னு போட்டாலும் கரெக்டு தான், r அப்படியே டினாமினேட்டர் போட்டாலும் கரெக்டு தான். சரியா? அப்போ q by 4 pi epsilon naught into r into 1 plus a cos theta by r மைனஸ் வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கும். minus 1 minus into minus plus a cos theta divided by r. இப்போ இந்த மைனஸ் ஒன்றும் ப்ளஸ் ஒன்றும் கேன்சல் ஆகிடும். சரிங்களா? அப்போ q divided by 4 pi epsilon naught into r into a cos theta by r plus a cos theta by r. அப்போ 2a cos theta by r. சரிங்களா? இப்போ இது எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா 2aq cos theta divided by r மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? r ஸ்கொயர். இங்கே வந்து நம்ம எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் அப்ளை பண்ண போகிறோம். p is equal to ஃபார்முலா என்னன்னா 2aq, அதாவது ப்ராடக்ட் ஆஃப் ஒன் ஆஃப் த சார்ஜ் அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். இது வந்து மேக்னட்யூடில் இருக்குது. வெக்டர் ஃபார்மில் எழுதணும் அப்படின்னா p vector is equal to 2aq b கேப்னு இருக்கும். ஸோ மேக்னிடியூடில் இருக்கிறதுனால நம்ம வெறும் p மட்டும் போட்டுக்கிட்டால் போதும். அப்போ பாருங்கள், p cos theta divided by 4 pi epsilon naught into r square. இது வந்து ஃபைனல் ஈக்குவேஷன். சரிங்களா? இப்போ ஃபைனல் ஈக்குவேஷனாக டோட்டல் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து p cos theta divided by 4 pi epsilon naught r square அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது வெக்டர் ஃபார்மில் எழுதணும் அப்படின்னா b is equal to p vector cos theta divided by 4 pi epsilon naught into p vector அப்படின்னு வரும். சரிங்களா? இப்போ வந்து சம் ஸ்பெஷல் கேஸ் மட்டும் இருக்குது, அது மட்டும் என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கேஸ் வந்து நம்ம இப்போ டயக்ராமில் பாயிண்ட் கன்சிடர் பண்ணியிருந்தோம்ல. இப்போ ரெண்டு சார்ஜுக்கு இடையில் ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம இந்த ஆக்சுவல் லைன்லேயே கன்சிடர் பண்ணோன்னா, சரியா, இந்த ப்ளஸ் கியூ சார்ஜ் சைட்லேயே ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணோன்னா அங்கே ஆங்கிள் வந்து என்ன? தீட்டா. ஆக்சுவல் லைன்லேயே ப்ளஸ் கியூ சைடு கன்சிடர் பண்ணோன்னா ஆங்கிள் வந்து 0 டிகிரி. சரியா? ஸோ தீட்டாவுடைய வேல்யூ 0ன்னு கிடைக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷன் ஃபைனல் ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம். காஸ் 0 வேல்யூ என்னது? 1.
அப்போ காஸ் 0 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ வேல்யூ என்ன கிடைக்கணும்னா v இஸ் ஈக்குவல் டு 1/4 பை எப்சிலான் நாட் p டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். காஸ் தீட்டாவுடைய வேல்யூ 1ன்னு ஆகிடும். சரியா? ஏன்னா காஸ் 0உடைய வேல்யூ வந்து 1. அதே செகண்ட் கேஸில் இப்போ மைனஸ் கியூவும் சேர்த்து கன்சிடர் பண்ண போகிறோம். அப்போ அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம மைனஸ் கியூ சைடு கன்சிடர் பண்ணோம்னா இதோடைய ஆங்கிள் என்ன ஆகிடும்? 180 டிகிரி ஆகிடும். சரிங்களா? அப்போ காஸ் 180 டிகிரியோடைய வேல்யூ என்ன? -1. சரிங்களா? அப்போ v இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது? -1/4 பை எப்சிலான் நாட் p டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். நெகட்டிவ் சைடு கன்சிடர் பண்ணுறோம். அதாவது நெகட்டிவ் சைடு நம்ம அந்த பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணோன்னா கிடைக்கிற பொட்டன்ஷியலும் நெகட்டிவில் கிடைக்குது. சப்போஸ் அந்த பாயிண்ட்டை நான் இப்போ ஈக்குவட்டோரியல் பிளேனில் கன்சிடர் பண்ணுறேன். சரியா? அப்போ தீட்டாவுடைய வேல்யூ என்ன அப்படின்னா கேஸ் 3 90 டிகிரி. காஸ் 90 உடைய வேல்யூ என்னது? 0. ஸோ டோட்டல் பொட்டன்ஷியல் வந்து என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். சரிங்களா? அப்போது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அட் எ பாயிண்ட் சார்ஜ் அந்த எலக்ட்ரிக் டைப்போலில் ஃபைனல் ஈக்குவேஷன் இது தான். சப்போஸ் ஈக்குவட்டோரியல் லைனில் நம்ம அந்த பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறதை பொறுத்து பொட்டன்ஷியல் வந்து வேரி ஆகிறதையும் நம்ம எப்படின்னு சொல்லிட்டோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்? தேங்க்யூ.